வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். எனக்கு என்னவோ தப்பா படுது. ஏதோ சரியில்லாத மாதிரி படுது அப்படின்னு சொல்லுவோம். உன் மனசுக்கு நல்லதுன்னு படுதா? நல்லதுன்னு பட்டா செய். இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஃபீல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ ஃபீல்ங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சம்திங் ஃபீல்ஸ் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். ஐ ஃபீல்ன்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா, பொதுவா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படிங்கிற இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஐ ஃபீல் சேட் அந்த மாரிலாம் சொல்லுவோம். பட் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து கட் ஃபீலிங் பத்தி பேசுறப்போ, ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ஏதோ ஒண்ணு மாரி தோணும் இல்லையா? ஏதோ ஒண்ணு மாரி படும். அதுதான் நம்ம வந்து இந்த சம்திங் ஃபீல்ஸ் வச்சு சொல்றோம். அதே மாதிரி நம்ம மனசால உணரக்கூடிய விஷயத்த சம்திங் ஃபீல்ஸ்ன்னு வச்சு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சில சமயங்கள்ல நம்ம மனசால மட்டும் இல்ல. நம்ம உணர்வு நம்ம எத சொல்லுவோம்? தொட்டு உணர்றது, டேஸ்ட் பண்ணி உணர்றது. ஸோ இந்த மாதிரி எதையோ ஒண்ணு நம்ம டேஸ்ட் பண்ணியோ, இல்ல தொட்டோ உணர்றப்போ, இது என்னமோ இப்படி இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம அந்த சம்திங் ஃபீல்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். நெறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு என்னவோ தப்பா படுது. அப்படின்னு சொல்றதுக்கு சம்திங் ஃபீல்ஸ் இது வந்து ஸ்டாண்டர்டா இந்த பார்ட் வச்சுக்கோங்க. ஸோ தப்பா அப்படின்றதுனால சம்திங் ஃபீல்ஸ் ராங் டூ மீ. ஐ ஃபீல் சம்திங் ராங்ன்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அந்த சென்டென்ஸ் என்னவோ கேட்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பட் அப்படி சொல்ல மாட்டாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். சம்திங் ஃபீல்ஸ் ராங் டூ மீ அப்படின்றது தான் கரெக்ட்டான ஒரு ஃப்ரேஸ். மனசுக்கு என்னவோ ரொம்ப பாரமா இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றீங்க. அப்ப சம்திங் ஃபீல்ஸ் எமோஷனலி ஹெவி. சம்திங் ஃபீல்ஸ் எமோஷனலி ஹெவி. இன்னும் கூட லென்த்தியா அந்த சென்டென்ஸ சொல்லலாம். இந்த செய்திய கேட்டதிலிருந்து மனசுக்கு என்னவோ ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப ஆஃப்டர் ஹியரிங் தட் நியூஸ், சம்திங் ஃபீல்ஸ் எமோஷனலி ஹெவி அப்படி சொல்லலாம். ஒரு இடத்துல நீங்க வந்து ஏதோ மாதிரி உணர்றீங்க. இப்ப சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு படுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வழக்கத்துக்கு மாற ஏதோ டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல நாம வியர்ட் இல்லன்னா ஆஃப் இந்த 2ல ஏதாவது ஒண்ண யூஸ் பண்ணலாம். ஆஃப் வந்து ரொம்பவே காமன். அப்ப சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப். சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப். அத நெனச்சா எனக்கு என்னவோ ஒரு மாரி சங்கட்டமா இருக்கு. அன்ஈசியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப ஐ ஃபீல் அன்ஈசி அபௌட் இட் அப்படின்னு சொல்லலாம். இல்லன்னா சம்திங் ஃபீல்ஸ் அன்ஈசி அபௌட் இட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இவ்ளோ நேரம் மனசளவுல நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படி சொன்னோம். இப்போ நம்ம வந்து பார்க்கல, பட் தொட்டு உணர்ந்தோ, இல்ல டேஸ்ட் பண்ணியோ, இல்ல முகர்ந்தோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன ஃபீல் பண்றோம்? அத நம்ம இப்ப சொல்லப் போறோம். நீங்க ஷூ போட்டிருக்கீங்க, பார்க்கல. பட் ஷூக்குள்ளார நடக்கிறப்ப ஏதோ குத்துற மாதிரி இருக்கு. அத நீங்க ஃபீல் பண்றீங்க. இப்ப என் ஷூக்குள்ள ஏதோ குத்துற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப சம்திங் ஃபீல்ஸ் ஷார்ப் இன் மை ஷூஸ். சம்திங் ஃபீல்ஸ் ஷார்ப் இன் மை ஷூஸ். நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிடுறப்போ இந்த டிஷ்ல ஏதோ ஒண்ணு கசக்குற மாதிரி இருக்கு. இந்த உணவுல ஏதோ ஒண்ணு கசக்குற மாதிரி இருக்கு. நீங்க ஃபீல் பண்ற விஷயம். அப்ப சம்திங் ஃபீல்ஸ் பிட்டர் இன் திஸ் டிஷ். சம்திங் ஃபீல்ஸ் பிட்டர் இன் திஸ் டிஷ். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ நம்ம வந்து தொட்டு உணர்றது, சாப்பிட்டு உணர்றது, இந்த மாரிலாம் நம்ம சொன்னோம். டேஸ்ட் பண்ணி உணர்றது, முகர்ந்து உணர்றது இப்படி சொன்னோம். இப்ப தொட்டு உணர்றது. எப்படி டேபிள் மேல கை வைக்கிறீங்க, அது பிசு பிசுன்னு இருக்கு. மேஜை மேல ஏதோ பிசு பிசுன்னு இருக்கு. அப்படி சொல்லணும். அப்ப சம்திங் ஃபீல்ஸ் ஸ்டிக்கி ஆன் த டேபிள். சம்திங் ஃபீல்ஸ் ஸ்டிக்கி ஆன் த டேபிள். சம்திங் ஃபீல்ஸ் பக்கத்துல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அத போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளால டைரக்ட்டா சொல்ல முடியல. ஏதோ இங்க பிசு பிசுன்னு ஊத்திருக்குன்ட்டு. ஸோ அதான் நம்ம கொஞ்சம் இன்டைரக்ட்டா ஏதோ பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சம்திங் ஃபீல்ஸ் ஸ்டிக்கி ஆன் த டேபிள் அப்படின்னு கொஞ்சம் மைல்டா சொல்றோம். இப்ப இதே மாதிரி நமக்கு சரியா சில சமயங்கள்ல தெரியாது. பட் அந்த மாரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். என் தொண்டையில ஏதோ வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. என்னால கரெக்ட்டா சொல்ல முடியல. அப்ப டாக்டர் கிட்ட போய் எப்படி சொல்லுவோம்? சம்திங் ஃபீல்ஸ் ஸ்வாலன் இன் மை த்ரோட். சம்திங் ஃபீல்ஸ் ஸ்வாலன் இன் மை த்ரோட். அஃப்கோர்ஸ் இத நீங்க மை த்ரோட் ஃபீல்ஸ் ஸ்வாலன் அப்படியும் சொல்லலாம். இது வந்து உங்களால சரியா சொல்ல முடியல. பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம சம்திங் ஃபீல்ஸ் ஸ்வாலன் இன் மை த்ரோட் அப்படி சொல்றோம். ஸோ இந்த மாதிரியும் நீங்க சொல்லலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? சில சென்டென்சஸ். எது நல்லதுன்னு தோணுதோ செய். இத சொல்லணும். அப்ப டூ வாட்டெவர் ஃபீல்ஸ் ரைட் டூ யூ. டூ வாட்டெவர் ஃபீல்ஸ் ரைட் டூ யூ. இல்லன்னா டூ வாட் ஃபீல்ஸ் ரைட் டூ யூ அப்படின்னு சொல்லலாம்.
நல்லதுன்னு பட்டா செய். எப்படி சொல்லணும்? அப்ப do if it feels right to you. Do if it feels right to you. இப்போ இப்ப நம்ம அடுத்தடுத்து பார்க்க போற சென்டென்சஸ் என்ன மாரி இருக்க போகுதுன்னா, சில சமயங்கள்ல நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுவோம். கரெக்ட்டா சொல்லத் தெரியாது. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நம்ம வந்து பிசுபிசுப்பா இருக்கு, ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கு, இது ஏதோ ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு, இது ஏதோ கசக்குற மாதிரி இருக்கு. இந்த மாரியெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா சில வார்த்தைகள சொல்றப்போ, நம்ம சம்திங் ஃபீல்ஸ் அப்படின்னு வச்சு சொன்னோம். பட் இங்க வந்து எப்படி சொல்லப் போறோம்னா, எப்படின்னு நமக்கு சொல்லத் தெரியல. பட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இது வந்து வழக்கமா இருக்கிற மாரி இல்ல. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாரி சொல்ற இடங்கள்ல எல்லாத்துலயுமே வியர்ட் இல்லன்னா ஆஃப் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்ப நீங்க ஒரு பிளேஸ்க்கு போறீங்க. இந்த பிளேஸ் என்னமோ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்படி சொல்லணும். அப்ப சம்திங் ஃபீல்ஸ் வியர்ட் அபௌட் திஸ் பிளேஸ். இல்லன்னா சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப் அபௌட் திஸ் பிளேஸ். அப்படியும் சொல்லலாம். இப்ப இதே மாதிரி தான் அர்த்தம் சொல்லப் போறோம். வயித்துல ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. வயித்துல என்ன பண்ணுதுன்னு எனக்கு சொல்லத் தெரியல. பட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்ப சம்திங் ஃபீல்ஸ் வியர்ட் இன் மை ஸ்டமக். அவ்வளவுதான். சம்திங் ஃபீல்ஸ் வியர்ட் இன் மை ஸ்டமக். இதே மாரி இன்னொன்னு கூட சொல்லலாம். அவன் நடந்துக்கிறது எனக்கு என்னன்னு சொல்லத் தெரியல. பட் ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்படி படுது எனக்கு. அப்ப சம்திங் ஃபீல்ஸ் வியர்ட் அபௌட் த வே ஹி இஸ் ஆக்டிங். இல்லன்னா சம்திங் ஃபீல்ஸ் ஆஃப் அபௌட் த வே ஹி இஸ் ஆக்டிங். 2மே சொல்லலாம் நம்ம. சரி. இப்போ இந்த சென்டென்ஸ எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தையில ஏதோ ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஈரமா அப்படின்னா டேம்ப். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சரி. உங்களுக்கான ஆன்சர் செக் பண்ணிடலாம். சம்திங் ஃபீல்ஸ் டேம்ப் ஆன் திஸ் கொஸ்டின். சரியா சொன்னீங்களா? இந்த வீடியோல நாம சம்திங் ஃபீல்ஸ் அப்படின்னு வச்சு எப்படி சொல்றது? இது ஏதோ ஒரு மாதிரி ஈரமா இருக்கு. ஏதோ கசக்குற மாதிரி இருக்கு. ஏதோ பிசுபிசுன்னு இருக்கிற மாரி இருக்கு. எனக்கு என்னவோ அப்படி தப்பா படுது. ஏதோ சரியில்லாத மாதிரி படுது. இந்த மாரிலாம் சொல்றதுக்கு சம்திங் ஃபீல்ஸ் அப்படின்னு வச்சு எப்படி சொல்றது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.